இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். கிருபை நிறைந்த நாள், ஆசீர்வாதம் நிறைந்த நாள், தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் பெருகுகிற நாள். இந்த நாளிலும் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பதற்கு இன்னும் ஒரு புதிய நாளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. 1 பேதுரு 4:8 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த வசனத்தை பேதுரு எழுதுகிறார். பேதுரு அன்பை பற்றி எழுதுகிறார். ஏனென்றால் பேதுரு தான் தேவனுடைய அன்பை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர். தேவனுடைய அன்புனா என்ன அப்படின்றத தனிப்பட்ட விதத்துல ரொம்ப ஆழமாக உணர்ந்தவர் யாருன்னா பேதுரு. அவருடைய அனுபவத்துல சொல்லுகிறார், அன்பு திரளான பாவத்தை மூடும். பேதுரு எவ்வளவு பெரிய பாவி என்பது நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். இயேசு சொல்லுகிறார், நான் மரிக்க போகிறேன் அப்படின்னு. அப்ப இயேசுவுக்காக ஜீவனை தருகிறேன்னு சொல்லி சபதம் எடுத்தவர் பேதுரு. அதை சொல்லி அடுத்த நாள்லயே இயேசுவை மறுதளிக்கிறார் பேதுரு. இயேசு யார் என்று தெரியாது என்று சத்தியம் பண்ண தொடங்கினார். ஒரு தடவை அல்ல, 3 தடவை அப்படி செய்தார். அப்படிப்பட்ட பேதுரு தான் சொல்லுகிறார், அன்பு திரளான பாவத்தை மூடும். ஏனென்றால் இயேசு மீண்டுமாக பேதுருவினிடத்துல வந்து அவனை மன்னித்து அவனிடத்துல அன்பு கூர்ந்து, நீ என்னிடத்துல அன்பு கூறுகிறாயா அப்படின்னு 3 தடவை கேட்டு அவன் சொன்ன எல்லா சத்தியத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அவருடைய அன்பை பேதுருவிடத்துல அதிகமாக காட்டி அவனுடைய பாவத்தை எல்லாவற்றையும் மூடி விட்டார். அது மட்டும் இல்லாம பேதுருவை எடுத்து பயன்படுத்தி அவனை சீஃப் அப்போஸ்தலராக மாற்றினார். எல்லா அப்போஸ்தலருக்கும் ஒரு தலைவனை போல பேதுருவை மாற்றினார். அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த தேவனுடைய அன்பு பேதுருவை மன்னித்தது மட்டும் கிடையாது, பேதுரு செய்த எல்லாவற்றையும் மறந்ததும் கூட. அதனாலதான் சொல்கிறார், ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஊக்கமான அன்புள்ளவர்கள் மன்னிக்க மட்டும் செய்ய மாட்டார்கள், மறக்கவும் செய்வார்கள். மறக்காமல் செய்யும் மன்னிப்பு மன்னிப்பே அல்ல. மீண்டும் சொல்கிறேன், மறக்காமல் செய்யும் மன்னிப்பு மன்னிப்பே அல்ல. நம்முடைய வாழ்க்கையில பொதுவாகவே எல்லாத்தையும் நம்ம மன்னிச்சிருவோம், ஆனா அவங்க செஞ்சது எதையும் நம்ம மறக்க மாட்டோம். அதற்கு பேர் மன்னிப்பே கிடையாது. என்றைக்கு நமக்கு எதிராக செய்த எல்லா காரியத்தையும் எல்லோரையும் நம்ம மறந்து மன்னிக்கிறோமோ அதற்கு பேர் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பு, அன்புள்ள மன்னிப்பு, ஊக்கமான அன்புடைய மன்னிப்பு. பொதுவாகவே கடந்த காலத்துல பேசின வார்த்தைகள், செய்த காரியங்கள், செயல்கள் இதெல்லாம் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அப்படிதான் நம்முடைய மனதில் இருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் மறக்கிறதுக்கு பேர் தான் மன்னிப்பு. அந்த மன்னிப்பை நாம் ஒருவருக்கொருவர் காட்ட வேண்டும், செய்ய வேண்டும். அதுதான் இயேசு இந்த இடத்துல இந்த வசனத்துல சொல்லுகிறார். அன்பு எப்பவுமே பொல்லாப்பில் பிரியப்படாது. லவ் டசன்ட் டேக் பிளஷர் இன் ஈவில். இந்த வசனத்துல அன்புன்னு மட்டும் பயன்படுத்தாமல் ஊக்கமான அன்பு அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லி இருக்கிறார். ஊக்கமான அன்பு என்றால் ஆழமான அன்பு, டீப் லவ். அப்படி என்றால் அதற்கு அளவே கிடையாது. இந்த அளவுக்கு தான் அன்பு கூறுவேன், இதற்கு மேல அன்பு கூற மாட்டேன், இந்த செயலை செஞ்சாதான் அன்பு கூறுவேன், இதுக்கு மேல நான் அன்பு கூற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்பு கிடையாது. இது ஆழமான அன்பு. கடலுக்கும் சமுத்திரத்திற்கும் ஆழத்தை யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஊக்கமான அன்பு. அது மட்டும் இல்ல, ஊக்கமான அன்பு என்றால் அன்ஃபெயிலிங் லவ், கிருபை பொருந்திய அன்பு. அன்ஃபெயிலிங் லவ் என்றால் கிருபை என்று அர்த்தம். எப்படி நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாத நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார்ல, அதற்கு பேர் தான் கிருபை. ஆகவே தகுதி இல்லாத ஒருவனுக்கு எந்த காரியத்தில் அவன் தகுதிப்படலையோ அந்த காரியத்தை அவனிடத்துல செலுத்துவதற்கு பேர் தான் அன்ஃபெயிலிங் லவ், கிருபை பொருந்திய அன்பு. அந்த அன்பினால் ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பு கூறுங்கள். அது மட்டும் இல்ல, ஊக்கமான அன்பு என்றால் have fervent charity, தீவிரமான உதவிதான் ஊக்கமான அன்பு. யாராக இருந்தாலும் உடனடியாக தீவிரமாக எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு பேர் தான் ஊக்கமான அன்பு. இப்படிப்பட்ட அன்பு திரளான பாவத்தை மூடும். திரளான பாவத்தை மூடும் என்றால் மூடி மறைக்கிறது கிடையாது. அந்த அன்பிற்குள்ளாக அந்த பாவங்கள் எல்லாம் மூழ்கிவிடும். கடல்ல ஒரு பொருளை தூக்கி போட்டீங்கன்னா அது எந்த ஆழத்திற்கு போகும், எங்க போகும்னே கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் பல காரியங்களை கண்டுபிடிக்க முடியாமல் அவ்வளோ ஆழத்துல பொருட்கள் எல்லாம் பதிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அப்படிதான் திரளான அன்பு சகலவித பாவங்கள் எல்லாவற்றையும் மூடும். நீங்கள் எல்லாருடைய குறைகளையும் பாவங்களையும் மூட வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு ஊக்கமான அன்பை காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பை காட்ட வேண்டும் என்றால் அன்பு என்பது உணர்ச்சி அல்ல, நீங்கள் தான் அன்பு. Love is not an emotion, love is a person and that person is you. இன்றைக்கும் இயேசுவை போல பிறரை நேசிப்பதற்கு, அன்பு கூறுவதற்கு ஆண்டவர் ஒரு அன்பான நாளினை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் அன்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு வெளிப்படுத்த இன்றைக்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள்.